என்னது? ரத்தம் வந்த வேலையை முடிச்சிட்டானா? ஐயோ, போஸ்ட்மார்டம் பண்றானா? மீனத்தான் வெற்றியா? அம்மா என்ன பண்றான்? அம்மம்மா, அப்பாக்கி. அட பாவி, காய்கறிகளை கூட்டு வச்சு தான் பார்த்திருக்கேன், ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஐயா ராசா, என்ன ஒரு 2 days ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா? ஏன்? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போக மாட்ட. அதுக்கு இல்ல ஏப்பா, பேசாம நீ பகல்ல சுடலாமே. ஏன் இருட்டுல சுட்டா? இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சுடுறது டம்முன்னு கேட்டுருமில்ல. டம்முன்னு கேட்காது, சைலன்சர் மாட்டியிருக்கேன், சத்தம் வராது. சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன அவங்க தாத்தனா? ஏப்பா, இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு, என் மாப்பு. ஓ, நான் தானா? விதி என் கூட வந்து அது வாசலுக்கு போற வழி. வாசல் இப்படி போ. உன் கூட சேர்ந்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா, ஒரு குத்து மதிப்பா போவோம். ஜட்ஜையாவை கொள்றதுக்கு நீ ஒருத்த மட்டும் தானே வந்திருக்குன்னு நம்பி உன்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குரூப்பே வந்திருக்குன்னு சொல்றது இல்லையா நீ? என்னடா உளர்ற? உளரலப்பா, பொன்னே மாதிரியே துப்பாக்கி கூட ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். எங்க? அந்த வரவர், அந்த வரவர், அந்த வரவர், அந்த வரவர். ஐயோ, மாடியில இல்லைங்க, என் மேல இருக்காங்க. நீ டிஸ்கனெக்ட் பண்ணு. நான் யாருன்னு பாத்துறவன. இந்த பக்கம் திரும்ப. என்ன கரண்ட் வந்துருச்சு? யார் போட்டது சுச்சி? ஐயோ ஜட்ஜி, ஐயோ நம்மள நடிச்சிட வேண்டியதான். என்னப்பா அங்க சத்தம்? என்னாச்சு? ஏய், ஏடற? ஐஷு கனடால இருந்து ஃபோன் பண்ண அங்கிள். சிக்னல் வீக்கா இருந்ததா? சிக்னல் எங்க கிடைக்கும்னு இப்படி போனை நீட்டிக்கிட்டே மாடி மேல வந்தேனா? அதுல இருந்து நான் சொல்றேனுங்க, இவங்க போனை நீட்டிட்டே வந்தது இல்லைங்க, என்ற கண்ணுக்கு கொலகாரன் துப்பாக்கி நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்ததுங்க. மேல சொல்லுங்க. அப்ப இந்த துண்டை இப்படியே மேல போட்டு நிறுத்துங்க. கண்ணு தெரிஞ்சா கொலகாரன் ஸ்ட்ராங் ஆயிருவான்னு நினைச்சனுங்க, அதுதானுங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சி? ஐயோ, இவங்களே இல்லைங்க, கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்கள பிடிச்சிட்டனுங்க. மேலேங்க. அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து 2 பேரும் மேலேயும் கீழேயும் உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். லைட் போட்ட பிறகுதாங்க எனக்கு கண்ணு போனாவோ அக்யூஸ்ட் அம்னியாவும் தெரிஞ்சதுங்க. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு? அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. அடிக்கடி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு, கெடுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சதா? போய் படு. வாங்க. ஆமா, நீ போங்க எவரிபடி. எவரிபடினா என்னயா? எல்லாரும் சேர்ந்து வந்துட்டா அர்த்தம்டா. அப்படியா? ஐயா மேல வா. வந்துட்டேன். யார? ஓ, இவனையா? மாட்னா. யாரோ நினைச்சு நீ தாராவை பிடிச்சது தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாரு. மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறா? சொல்றா. மாமா தான் அனுப்புனாருங்க. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும், அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ, நானும் நைஸா வந்தனுங்க மாட்டி. டேய் மாங்கா, மாமா உங்களை தானுங்க. ஐயா மடையா. ஐயா, குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா, உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. ஆகட்டும்.
தலை சுட்டுட்டியா? ஐயோ இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. எப்பா ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா? அது மீனை சொல்லிட்டு போதுரா புறம்போக்கு.